ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்களுடைய கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத சின்னதாக ஒரு வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வெத்தலை கொடி வச்சுருக்கோம். அந்த வெத்தலை கொடி அந்த அழகு பூச்செடி இருக்குது இல்லையா, அதோட மரத்தில் தான் ஏற்றி விட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே சேர்ந்தாப்பில் சங்குப்பூ, அதோட பாகற்காய் கொடி எல்லாத்தையுமே அப்படியே வேலியில் ஏற்றி விட்டுருக்கோம். நல்லா நிறைய பாகற்காய் காய்ச்சிருக்கு. சங்குப்பூவும் தேவைப்படுறப்ப நாங்கள் பறிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இந்த செம்பருத்தி செடி நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வச்சது. ஏன்னா எட்டி பார்க்குறப்ப நிறைய பூத்துருக்கப்ப அப்படியே ரோஜா செடி மாதிரியே இருக்கும், ரோஜா பூ பூத்திருக்க மாதிரியே இருக்கும். அதனால ரொம்பவுமே ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு இங்கிட்டு வந்தோம்னா தக்காளி செடி, அதில் நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு. துளசி செடி, கருந்துளசி, இது ஒரே ஒரு செடி தாங்க வச்சோம். அப்படியே விதை போட்டு அப்படியே விதை தானாக விழுந்து நிறையா செடி முளைச்சிடுச்சு. இங்கே பாருங்களேன், இதிலே பார்க்குறதுலே ஒரு அதிசயமானது என்னென்னா, இந்த சின்ன கத்திரிக்காய் செடி தான். சின்னமாக உள்ள கத்திரிக்காய் செடியில் ஒரே ஒரு காய் விட்டுருக்கு, அதோட ஒரே ஒரு பூ விட்டுருக்கு பாருங்கள். அது ரொம்பவுமே அதிசயமாக இருந்துச்சு. அப்புறம் சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்கு துளசி மாலை கட்டலாம் அப்படின்னு கொஞ்சமாக துளசியும் பறிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வைக்கிறதுக்கு துளசி செடியும் 2 செடி எடுத்து பிடுங்கிக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படியே பெரிய ஒரு தோட்டத்தையே வச்சு வளர்த்தாங்களா. அதை பார்த்து எனக்கு தோட்டம் வைக்கிறது அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். காய்கறி எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் கடையிலே வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வீட்டில் தான் விளைவிப்பாங்க. தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், இப்படி எல்லா வகையான காய்கறிகளையுமே எங்கள் அம்மா வீட்டில் அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இங்கே பார்த்திங்கன்னா பரங்கி கொடி, அதுலேயுமே 2-3 பிஞ்சு விட்டுருந்துச்சு. இது டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். உங்கள் ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தக்காளி காய் இருக்குது பார்த்திங்களா, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் இதை இந்த இலையை தொட்டு மோந்து பார்ப்போம். அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அது என்னமோ அதுக்கு நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம். அதனால அந்த இலையை தொட்டு பார்த்து மோந்துக்கிறது. ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அரளி செடி, கொடமரம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. அதோட எனக்கு பிடிச்ச சந்தனம் உள்ள மல்லிகைப்பூ செடி, அப்புறம் அகத்திக்கீரை மரம், இது எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு விசிட் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அதோட கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.